நாரதரை பிடிக்கல இல்லைங்க, நான் எதையுமே நேரடியாக சொல்றேன். எனக்கு ஜெயமாதவனை பிடிக்கல அண்ணா. இதை ஒழுங்கா நாடகம் முடிகிற மாதிரி ஒரு பேசலண்ணே. அப்படியே வச்சுக்க. நீ ஜெயமாதவனே பிடிக்காதுன்னு சொன்ன ஆள்கிட்ட போய் நான் அப்படியே அண்டி வாழணும் எனக்கு ஒரு அவசியம் கிடையாதுமா. உங்களை யாரும் அண்டியெல்லாம் வாழ சொல்லல. அப்புறம் என் மனமார உங்களை வாழ்த்துக்கிட்டேன். உங்களை பற்றி விவரங்களையும் உங்கள் அண்ணன் வாயிலாக நான் கேட்டிருந்தாலும் கூட உங்கள் வாயிலாக, ஏன்னா சிலர் சந்திக்கிற பொழுது ஏன்டா ஒரு சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னோட நினைப்பு வருது இயல்பு. சிலர் சந்திக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அவருடைய சந்திக்க வேணும். எவ்வளவு பிரச்சனை வந்துருத்தேன் மறுபடியும் இவளை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்க தோன்றும். அது அவருடைய திறமைக்கான அங்கீகாரம். எனக்கு எப்பவுமே அப்படிதான். அதனால பல விவரங்களை கேட்க வேண்டும் நாங்கள் வாயிலாக என்பது என்னுடைய ஆவல். கேட்கலாமா வள்ளி நாயகம்? இல்லை எனக்கு புரியல. திரும்ப திரும்ப சந்திக்கணும்னு இப்போ ஒருத்தர் சந்திக்கிறோம்னா சொல்லுங்க. ஒரு இடம் சந்திச்சாவே இதுவெல்லாம் திரும்ப சந்திக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சரி. ஆனால் சிலரை மட்டும்தான் சொன்னது சரியா புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல, நீங்கள் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு அதான் அர்த்தம். அதுக்கு சிலரை சந்திக்கிற பொழுது எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம். அதுக்கு காரணம் அவங்க திறமைக்கான அங்கீகாரம் மட்டும்தான். தனிப்பட்ட வகையில் ஒரு நல்லவளா இருக்கலாம் கெட்டவளா. அதனால என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கிறேன் நான். திறமைக்கான அங்கீகாரம்னா இங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க நினைக்கிறீங்களா? நீ ஒரு வார்த்தை சொன்னியம்மா. நான் சொன்னேன் நினைக்கிறேன் ஆனா ஆசைப்படல. ஆமா, நினைக்கிறேன்றது இனிமே வர்ற காலங்களை பொறுத்து இருக்கின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்க கொடுத்த. ஆனா நான் என்ன சொல்றேன், எவ்வளவு சண்டை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் சந்திக்கணும்னு தோணும். ஓ, அதுக்காக நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்களா? இதுக்கு மேல நான் தெளிவுரை வேணுமா இல்ல போதுமா? இல்ல இல்ல அப்படி இல்ல. நம்ம என்ன சொல்ல வர்றோம்ன்ற விஷயம் நீங்க எதை நினைச்சு என்ன நினைச்சு ஒரே விஷயம். 1000 பிரச்சனை வந்தாலும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க அதுதான் திறமைக்கான அங்கீகாரமா நான் பார்க்கிறேன். அதாவது எப்ப சந்திக்க மாட்டோம்னு சொல்லுவான். ஒருத்தர் தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அதை நீங்களும் நானும் பேசுறதுக்கு தேவை வராதுன்னு நானும் நினைக்கிறேன். அதனால தேவை உள்ள விஷயங்களை பேசும்போது நான் உங்களை சந்திக்க மாட்டேன், நீங்க என்ன நாங்கள் பேசுறது உங்களுக்கு புரியலையா? இவர் நானும் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம், அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஏன்னா இவரை நான் சந்திக்கணும் அப்படின்றது காணொளி மூலமாக நிறையா ரசிகர்களுடைய விருப்பம். இவரை பாருங்கள், இவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. குறிப்பாக எங்கள் வீட்டில் ரொம்ப விருப்பம். ஆமாம், அதை மீறினதில்லை நான். அதனால தான் உங்களை இன்றைக்கி சந்திக்கணுன்றது. இந்த சந்திப்பு பிரச்சனை வரட்டும், சண்டை வரட்டும், அது எப்படினாலும் முடியட்டும், அது உங்களோட சாமர்த்தியம் இல்லை என்னோட சாமர்த்தியம். ஆனால் தொடரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இல்லை. ஏன்னா சபை அறிந்து பேச, சமயம் அறிந்து பேச, பேசாமலும் இருந்து பழகுனாங்க. நீங்கள் சொன்னீங்க விவரம் கேட்கணும் அப்படின்னீங்க. விவரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா நாரத மகாமுனிவர் அப்படின்னாலே அவர் முக்காலங்களும் உணர்ந்தவர், எல்லா சாஸ்திரங்கள் அறிந்தவர், புராணம் தெரிந்தவர், அஷ்டமா சித்துக்களும் தெல்ல தெரிய கற்றுணர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவருக்கு என்னைய பற்றி விவரம் தெரியாதா அப்படின்போது தெரியுமே, அப்புறம் நீங்கள் கேட்கணும்னு ஆசை. ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். சொல்லுங்க. உன்னை பற்றி விவரங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் இப்போ ஒருத்தரை பற்றி கேள்வி போடுற அப்படின்னா அது அப்படி இந்த உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனை காரணம் ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லி இது மாதிரி இந்த அம்மா உங்களை பற்றி சொல்லி பிடிச்சுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உண்மையிலே இவங்க சொன்னாங்களா சொன்னா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிச்சிடணும். ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தனிப்பட்ட நம்மளாம் நினச்சிக்கிட்டு நம்மளா ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டு போகிறதை தவிர்த்து சம்பந்தப்பட்ட நேரடியாக விசாரிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சமீப எல்லாரும் நடக்கிற விஷயம். அதுபோல் உன்னை பற்றி விவரங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கேள்விப்பட்டது எந்த அளவு உண்மை அப்படின்னு உங்கள் வாயிலாக கேட்டது தெரியும். நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அது என்ன உண்மைன்றது நான் அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா விவரம் கேட்கணும் அப்படின்னா நல்லா விவரம் கேட்டு தான் போனார். யாரு? ஆஞ்சநேயர். என்ன சொல்லிவிட்டாரு ராமரே? இல்ல உங்க விவரத்தை காட்டுறீங்களோ? விவரம் கேட்க போனாரு இல்ல, நான் கதைக்குள்ளே என்ன ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படித்தான் விவரம் கேட்க ஆஞ்சநேயர் போனாருன்னு விவரத்தை காட்டுறீங்க. பாதி தூரம் வந்த பிறகு அதுக்கப்புறம் உன்ன விஷயம் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லாருமே வந்த உடனேயே ஒன்று தன்னை பத்தின வசனம் சொல்லுவாங்க, இல்ல வார்த்தை எழுதி கொடுத்த வசனம் சொல்லுவாங்க. ஆனா கிடைக்க அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம், எந்த இடத்துல பெருமையை சொல்லணும்னு வந்த குறுகிய நேரத்திலேயே இந்த ஸ்தலத்துக்கான மொத்த விவரத்தையும் அடுக்கின பத்தியா, அதுதான் ஒரு திறமைக்கான முதல்ல வந்ததை சொல்றீங்களா? முதல்ல வந்ததை சொல்றேன். அது ஒரு வித்தியாசமான திறமை தானே. நன்றி. ஆனா உங்க பாராட்டு பத்திரம் எனக்கு தேவை கிடையாது. நான் பாராட்டல, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். வேற எனக்கு நாரதர் வேஷம் போற ஆளுகளை பிடிக்காது. அதுவும் குறிப்பா உங்களை சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு எதிர்த்து பேசுறாலே எனக்கு பிடிக்காது. நீங்க எதிர்த்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது, கேள்விப்பட்டேன். நீங்க என்கிட்ட என்ன எடுத்து பேசுறீங்கன்னு உங்களை நான் பார்க்கிறேன். ஜெயமாதவனை நீ பிடிக்கலன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேன். ஏன்னா ஜெயமாதவன்ற ஒருவன் ஒரு மூத்தோரை மதிக்காம வயதுக்கு மரியாதை அப்படின்னா நான் அப்படின்னா மரியாதை கொடுக்கல, நீங்க தப்பா அந்த இடத்துக்கு அதுதான் சொல்ல வரேன். ஆனா நாரதரை பிடிக்கல நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு நீ தொழில் முறை எதிரியா, உன்னையே எனக்கு கண்டா பிடிக்காது இந்த மேடை நிக்க பொழுது. சரியா? நாரதரை பிடிக்கல இல்லைங்க, நான் எதையுமே நேரடியாக சொல்றேன். எனக்கு ஜெயமாதவனை பிடிக்கல. ஏன்னா நாரதரை பிடிக்கல.
அது என்ன ஒரு சேட் ஜாப்பு காமிச்சு நாரதர் வேசார் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஏத்து பேசுறால பிடிக்காது, நீங்க ஏத்து பேசுற மாதிரி தனிப்பட்டு யாரையும் சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்காது, அது வேற செய்யணும். ஆனா வெள்ளி வேஷம் மட்டும் யாரையுமே எனக்கு பிடிக்காது. அதோட பாத்தீங்க. ஆனா அந்த வெள்ளி வேஷம் நிற்கும் பொழுதே ஒரு தனி என்ன சொல்றது, என்ன காரணமே தெரியாத ஒரு வெறுப்பு உணர்ச்சி. அது தேவையில்லாத விஷயம், அதை விட்டு. ஏன்னா தொழில் வந்துட்டா போட்டி எதிரி இருக்குதான். எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது. எதிரியை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனா எதிரி இல்லாம ஒரு மனிதனுடைய திறமை வெளியில போகாது. அப்படின் போது ரெண்டுமே இருக்கிறது. விவரத்தை காட்ட நினைச்சேன். சரி, அதை விட்டுருங்க. சரி, விவரம் ஏதோ ஒரு விவரம் பேச வந்தியே. தேவையில்லாம நேரத்தை போக்க வேணாம். சரி, விவரம். நான் அதனாலதான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்னீங்க உட விவரம் கேட்கணுமா? நீங்க விவரம் கேட்டு ஆஞ்சநேயர் போனார். என்ன விவரம் சொன்னார்? ராமரு ராவணனை கொண்ட தோஷம் போகணும். அப்ப ராவணனை கொண்ட தோஷம் போகணும் அப்படின்னா சிவ பூஜை பண்ணணும். சிவ பூஜை பண்ணணும்னா சிவலிங்கம் வேணும். சிவலிங்கத்தை போய் காசியில எடுத்துட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க. விவரம் கேட்டு தானே போனாரு. சுயம்புலிங்கம் எடுக்க போனாரு. சுயம்புலிங்கம் எடுக்க போனவருக்கு விவரம் கேட்டு போனாரு. ஏது சுயம்புலிங்கன்னு தெரியலையே. அப்ப தேர்றாருல காசிக்கு காவல் தெய்வம் யாரு? கால பைரவர். அப்படி கால பைரவர் காவலாக இருக்கக்கூடிய காசியிலே ஆஞ்சநேயர் எது சுயம்புலிங்கன்னு தேடி அலையும் போது அங்கே கருடன் சுத்தி காமிச்சிச்சான், பள்ளி கத்தி காமிச்சிச்சான். அப்ப சில சகுனங்களை வச்சு இதுதான் சுயம்புலிங்கம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது கால பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கு சண்டை. அப்படி ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது இது ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய லிங்கம், இதை விட்டு கொடுங்க அப்படின்னு எல்லா தேவர்களும் மூவர்களும் கால பைரவரிடத்திலே முறையிடும் போது அங்கே விட்டு கொடுத்தாரு. அப்படி விட்டு கொடுத்தவரு இந்த சிவலிங்கத்தை காமிச்சு கொடுத்த கருடை நிமலிங்க சுத்தக்கூடாது, பள்ளி கத்தக்கூடாது. இன்னும் பார்த்தோம்னா காசியிலே காகம் கரையாதான், மாடு முட்டாதான், பூ மணக்காதான், இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது எங்க அப்படின்னா காசியில். அப்படி அங்கேருந்து சிவலிங்கத்தை கொண்டுட்டு வந்து இங்கே ராமேஸ்வரம் கொண்டு வந்தார். அப்படி இவரை கொண்டுட்டு வர்றதுக்கு காலதாமதமான காரணத்தினாலே சீதையம்மா கடல் அதாவது மணல்லே ஒரு சிவலிங்கம் செஞ்சாங்க. நான் கொண்டு வந்த சிவலிங்கம் தான் பெருசுனார். எப்பா நீ காசியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க லிங்கம், சீதையம்மா மணலில் சிவலிங்கம் செஞ்சுருக்காங்க, நீ பெரிய பலசாலி, ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய பலசாலி இருக்காரா, நீ இழுடா அப்படின் போது வாளில் கட்டி இழுத்தாரா, இழுக்க முடியலையா. அப்போ தான் சீதையம்மா செய்த சிவலிங்கத்தினுடைய சக்தி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். சீதையம்மா செய்த சிவலிங்கத்தை ராமநாத சுவாமி என்றும், ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காசி விஸ்வநாத சுவாமி என்றும் இன்னைக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ விவரம் கேட்டு போயும் விவரம் மாறி போச்சுல, அங்கே மாறி வந்துச்சுல சிவலிங்கம். அதுக்கு தான் சொல்லுவாங்க கூற்றுப்படி விவரம் கேட்டு நல்லா தெளிவாக விவரம் கேட்டு தான் ஆஞ்சநேயர் போனார். ஆனால் போய் கொண்டு வந்த லிங்கத்தை வழிபட முடியல. சீதை மணலாலே செஞ்சு அதை வழிபட ஆரம்பிச்சிட்டா. அப்போ விவரம் கேட்டு போன ஆஞ்சநேயனாலே முடியலையே. ஏன் அதே ஆஞ்சநேயர் தாமா விவரம் கேட்டு தான் போனார். ராவணனை எப்படி வதம் செய்வது? ராவணன்னா நீ நினைக்கிற மாதிரி ராமர் வதம் செய்த ராவணன் கிடையாது. அகிராவணன் ஒருத்தன், அவனுடைய உயிர் அவன் உடம்புல கிடையாது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கோயில்களும் வண்டுகளும் தான் அவன் உயிர் இருந்தது. விவரத்தை கேட்டு தான் ஆஞ்சநேயர் போனார். போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி குரங்கு, இதை சின்ன குரங்கு தானே, இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஏராளமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறார். ஆனால் கடுமையான யுத்தம். அவரால் ஆஞ்சநேய பெருமானால் இந்த சின்ன குரங்கை ஜெயிக்க முடியலை. ஆச்சரியம், ஏடா ஆளானப்பட்ட ஆளே ஜெயிச்ச வேணுமே, ஆனால் இந்த சின்ன பிள்ளைய ஜெயிக்க முடியல. யார் அவன் சிந்தித்து பார்த்தா அப்போ தான் சொல்கிறாங்க, உங்களுடைய புத்திரன் தான் அவன். ஏன் நானே பிரம்மச்சாரி விரதம் பண்ணுவேன், எனக்கு எப்படிமா பிள்ளை இருக்க முடியும்? இவன் யாரு? வியர்வை துளியில் பிறந்த இவன் தான் மற்ற வல்லவன் என்று சொல்லக்கூடிய மகரத்வஜன். சொன்னால் வியர்வை துளியிலிருந்து உருவானா, ஆக அவனை வெற்றி கொள்ள முடியல, சமாதான உடன்படிக்கை செய்யாச்சு. இப்போ அகிராவன உயிரை எப்படி எடுப்பது? 5 வண்டுகள் ஒரு வண்டுகளை உயிர் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வண்டை கடிக்கின்ற பொழுது உயிர் இல்லாத வண்டை கடிச்சுட்டா அவனுக்கு எப்போவுமே இறப்பே வராது. யாருக்கு? அகிராவணனுக்கு. அப்போ தான் சிவனுடைய அருளால் ஆஞ்சநேய பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக மாறுறாரு. ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு வண்டை கடிக்கிறாரு. அதில் சரியாக அவன் உயிர் இருந்த வண்டு கடிபடுது, இறக்கின்ற அகிராவனை. ஏன் விவரம் கேட்டு தான் ஆஞ்சநேயர் போனார். ஏன் சரியா அகிராவன உயிர் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு கடிச்சு ஏன் ராமருக்கு உதவி பண்ணலையா? ஏன் அங்கே விவரம் கேட்டு போனவர் ஜெயிச்சு காட்டலையா? ஏன் விவரம் கேட்டாங்க. எல்லாரும் என்ன கேட்டாங்களா ராமேஸ்வரத்தில்? இது சீதையம்மா ஆரம்பத்திலிருந்து திருப்பி தூக்கம்ப்பா. அந்த மணல் லிங்கத்தை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறோமே, மணல் லிங்கத்தை அபிஷேகம் பண்ணால் மண்ணு கரையணும்ல, அப்போ ஏன் கரைய மாட்டேன்னுது? அப்போ உண்மையாகவே இது சீதை செய்த சிவலிங்கமா? இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கற்பனை கதை, ஏன்னா சாமியே இல்லைன்னு சொல்கிற ஒரு மனிதர்கள் வளர்த்தானே செய்கிறாங்க அப்படின்னு இதே இடத்துல இதே ராமேஸ்வரத்தில் விவரம் கேட்டாங்களாம். அப்படி விவரம் கேட்கும்போது அங்கே பெரிய அம்பாளுடைய பக்தர் யாரு? பாஸ்கர ராயர் என்று சொல்லக்கூடியவர். இந்த பாஸ்கர ராயர் என்ன செய்தாரா, ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் இருக்கு,
சீதையம்மா செய்த மணல் லிங்கத்தை அபிஷேகம் பண்ண கரைய மாட்டேனது, இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் இப்ப இறைவனை வேண்டி உப்புல ஒரு சிவலிங்கம் செய்கிறேன். உப்புல சிவலிங்கம் செஞ்சு அபிஷேகம் பண்ண என்ன பண்ணும்? கரையணும்ல. ஆனா இறைவனுடைய அருளாலே நான் செய்யும் அந்த லிங்கத்தை நான் செய்கிறேன். அப்ப நீங்க நம்புறீங்களா தெய்வத்தை அப்படின்னு உப்புல ஒரு சிவலிங்கம் செஞ்சாரா யாரு? பாஸ்கர ராயர். எல்லாரும் கேட்ட விவரத்துக்காக அப்படி செய்த சிவலிங்கம் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கு. அதுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்தாங்களா, இன்னைக்கு வரைக்கும் இது கரையாம அப்படியே ராமேஸ்வரத்தில் இருக்கு. உப்பு லிங்கம் யார் செய்தது? பாஸ்கர ராயர் என்று சொல்லக்கூடியவர். அப்ப எல்லாரும் கேட்ட விவரத்தை ஒருத்தர் இல்ல இதுதான் உண்மை அப்படி நிரூபிச்சு காமிச்சார்ல. ஆஞ்சநேய பெருமான் யாராலும் கேட்க முடியாத விவரத்தை கேட்டு காட்டினார். ஏன்னா சீதையை காணா தேடி வர்றாங்க ராமனும் லட்சுமணனும் வருகின்ற பொழுது. ஆனா சுக்ரீவன் பார்க்குறேன் 2 பேர் வில்லோட அம்போட வர்றாங்க. இவன் என்ன நினைக்கிறான்? நம்மளை கொள்றதுக்கு நம்ம அண்ணன் ஆள் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா வாலி ரிஷியமுக பர்வதம்ன்ற அந்த மலைக்கு மட்டும் போக முடியாது, போனா தலை வெடிச்சு சிதறிடுவேன். அவன் வாங்கிய சாபம். இப்போ இங்கே வர்றாங்களே வாலியால முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அவன் ஆள் வச்சு நம்மளை கொள்ள பார்க்குறான். அப்படி நினைச்சு பயந்த வானர படைகள் சுக்ரீவன் உட்பட அனைவருமே போய் மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிட்டாங்க. எல்லாரும் ஒளிஞ்சாங்கல்ல, ஆஞ்சநேயர் ஒளிஞ்சாரா? விவரம் கேட்க அவர் வந்தார், முன் வந்தார். போய் கேட்கிறார், ஐயா யார் தாங்கள்னு. யாரும் கேட்க முன் வரல, அவர் போய் கேட்டார். அப்பதான் இந்த விஷயமா வந்திருக்கான், என் மனைவியை ஒரு அசுரன் தென் திசை நோக்கி கடத்தி போயிட்டான், அவனை மீட்பதற்காக நான் வந்திருக்கேன். விவரத்தை சொன்னாரு. அங்கேதான் சொல்லின்னு செல்வன்னு பட்டம் வாங்கினார். எப்படி நீங்க யாருன்னு கேட்கல, என்ன சொல்றாரு? என் தலைவன் சுக்ரீவன்ட்ட யாரு வந்ததா சொல்ல. அந்த வார்த்தைகளே சூட்சமத்தை பார்த்தீங்களா? யாரு வந்ததா சொல்லன்னு சொன்னா இவர் சொல்லித்தான் ஆகணும். நான் என்னாரு விவரத்தை கூறுகின்றார். அதன் பிறகுதான் ஒப்பந்தம். என்னுடைய அண்ணனை வீழ்த்துவதற்கு நீ உதவி பண்ண அப்படின்னா உன்னுடைய மனைவியை வீழ்ப்பதற்கு வானரப்படை உதவியை நான் செஞ்சு தரேன் என்று சொல்லி அன்று சுக்ரீவனுடைய உதவியை ராமனுக்கு நாட வச்சு சீதையை மீட்க வச்சு ராமனுக்கு அவன் மனைவி சீதையை திரும்ப கொடுக்க காரணம் யாருமா? விவரத்தை சரியா சொன்ன ஆஞ்சநேயர் தானே. மறுக்க முடியுமா? இதே கடலை தாண்டி போனாரு, யாராலையும் தாண்ட முடியல, ஆஞ்சநேயரால் மட்டும் முடிந்தது. ஏன் அப்படின்னா அவர் சிவனுடைய ருத்ர அம்சங்களிலே ஒருவர், அதனால அவரால் மட்டும் முடிஞ்சது. அது மட்டும் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தனக்கு தெரியாது. அவர் வாங்கின சாபமே அதுதான், உன் பலம் உனக்கு தெரியாது, உன்கிட்ட என்ன சத்து இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணாரு? கடல் தாண்டி செல்கிறார். செல்லும் போது பலவிதமான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. ஊடால மைனாகமலையை பார்த்தாரு. இப்படி கடந்து போகும்போது அந்த இலங்கையை காத்த இளங்கினி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா. அந்த இளங்கினி அப்படின்ற பெண்ணை என்ன பண்ணா? தடுத்தா. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த வானரத்தை தடுத்தா. அப்படி தடுக்கும் போது வானரமாக வந்த ஆஞ்சநேயர் ஒரே அறைய அரைஞ்சு விட்டார். உடனே விவரம் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? இளங்கினிக்கு. ஏன்னா அவளுடைய சாபம் என்ன? என்னைக்கு ஒரு வானரத்து கையால் நீ அடி வாங்குறியோ அன்னைக்கு இந்த இலங்கை அழியும் அப்படின்றது சாபம். அந்த சாபத்தை ஏற்கனவே விவரம் அறிஞ்சதுனால இலங்கினி புரிந்து கொண்டான். இலங்கையினுடைய அழிவும் ராவணனுடைய அழிவும் தொடங்கி விட்டது அப்படின்னு. அப்ப விவரம் புரிஞ்சதுனால தானே அந்த விஷயம் நடந்துச்சு. அதே ஆஞ்சநேயர் விவரம் அறிஞ்சுதான். இப்ப நீ அரைஞ்சான்னு சொன்ன பத்தியா? ஒரு பெண்ணை அறைந்தார், அவளுக்கு தெரிந்தது விவரம். இங்கே ஒரு ஆணை அறிந்தார். யார? மகாவிஷ்ணுடைய வாகனமாகப்பட்ட கருடாழ்வார்க்கு தன்னை விட பலசாலி யாரும் திமிரு ஆணவம் அதிகம். அப்பதான் கண்ணபுரம் என்ன நினைச்சாரு? இந்த கருடனுடைய ஆணவத்தை இன்று அடக்க வேண்டும் என்று எண்ணி என்ன பண்றாரு? மகாபாரத கதையிலே கிருஷ்ணரா வரக்கூடிய கண்ணபரமாத்மா என்ன பண்றாரு? ராமனா காட்சி தரணும்னு நினைக்கிறார். யாருக்கு? ஆஞ்சநேய பெருமானுக்கு. அப்ப என்ன சொல்றாரு? கருடை அனுப்பி போ, நதிக்கரை ஓரத்துல ஒரு குரங்கு இருக்கும், போய் கையால கூட்டி வான்னு சொல்ல. இவனுக்கு இருந்த ஆணவத்துக்கு போய் குரங்கே வா கண்ணன் அழைத்தாருன்னு சொல்ல. ஓங்கி செவ்வழிச்சது ஒரு அறைந்தார் ஆஞ்சநேய பெருமான் கருணை. அவன் ஆணவம் நீங்கியது. வந்து அழுகிறான். விவரத்தை சொல்றான். ஏப்பா நீ கண்ணன் சொல்லாத, உன்னை ராமர் அழைத்துதான் சொல்லு சொன்னார். அதே போல ஐயா ராமபிரான் தங்களை அழைக்கிறதனுடைய அரைந்த அந்த கைகளில் ஏந்தி கொண்டு வந்து கருணனை விட்டாராம். கண்ணபரமாத்மா காட்சி கொடுத்தார் ராமனாக ஆஞ்சநேய பெருமானுக்கு. அங்கே அவன் கருணனுடைய ஆணவத்தை அடக்கி விவரத்தை புரிய வச்சது யாரு? ஆஞ்சநேய பெருமான் தானே. மறக்க முடியுமா? பொதுவா தண்ணிக்குள்ள கல்ல போட்டா கல்லு என்ன பண்ணணும்? உள்ள முங்கணும். ஆனா இங்க சேதுக்கரையில பாலம் கட்ட ஆரம்பிக்கும் போது என்னாச்சு? கல்லு பூரா மிதந்தது. கல் எப்படி மிதக்கும்? எல்லாரும் தூக்கி போட்டா கல் மிதக்குமா? மிதக்காது. இந்த விவரத்தை யாரு சொன்னாங்க? ஜாம்பவான் சொல்றாரு. எல்லாரும் பெரியவங்களாம் ஒன்னா கூடி பேசுறாங்க. எப்படினாலும் சீதையை மீட்டணும்னா பாலம் கட்டி தான் போய் ஆகணும். பாலம் கட்டணும்னா இந்த மாதிரி கல் இந்த மாதிரி தான் பயன்படுத்த முடியும். தண்ணிக்குள்ள கல்லை போட்டா
மிதக்கிற சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த வானரப்படையிலே நலன் நீலன் அப்படின்ற 2 பேத்துக்கு தான் இருக்கு அப்படின்ற விவரத்தை சொன்னாரு. ஏன் அவர்களுக்கு மட்டும் இருக்கு? இவங்க சிறுவர்களாக இருக்கும்போது முனிவர்கள் தவம் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுக்கு சொந்தமான பொருட்களை, தவம் பண்ற பொருட்களை பூரா எடுத்து தண்ணிக்குள்ள வீசி விடுவாங்க. கோவப்பட்ட முனிவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க இனிமேல் தண்ணிக்குள்ள எண்ணத்தை போட்டாலும் அது மிதக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தை பயன்படுத்தி இவங்க 2 பேர் கையில தான் கல்லை கொடுத்து தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. பிறகுதான் ராமா அப்படின்னு எழுதி போட ஆரம்பிச்சாங்க. அப்படி போடும்போது அவர்களால் தான் இந்த விஷயத்தை கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு யார் விவரத்தை சொன்னாங்க அப்படின்னா அங்கே சாம்பவான் போன்ற பெரியவங்க விவரம் சொன்னதுனால தானே சேது பாலம் கட்ட முடிஞ்சு. தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வரமாக மாற்றினார்கள் நலனும் நீலனும். ஆனா வரம் கொடுக்க முடியாமல் போனது ராமனால. ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் ஒரு மலையை கொண்டாந்து வைக்கிறாரு, விடமாட்டார் போலவே மலையை கொண்டாந்து வைக்கிறாரு. ராமனால அந்த மலைக்கு மோட்சம் கொடுக்க முடியல. ஏன்னா பாலம் கரை தட்டிடுச்சு. இனிமே கல்லு வேணாப்பா, எடுத்தல் தோண்டி வச்சிருக்க, தூக்கி வச்சாச்சு. ஆனா அந்த கல்லுக்கு வருத்தம் என்ன, ராமனுடைய பாதம் நம் மீது படவில்லையே வருத்தம். அதற்காகத்தான் அடுத்த கண்ணனாக பிறந்த பொழுது இந்திரன் கோபம் கொண்டு 7 மலையை ஏவி விடுற, மலைகள் பெய்தது. தன்னுடைய சுண்டு விரலால 7 நாள் தூக்கி பிடித்தாரா கோபுரத்தின் மலையை. அப்ப ராமனாக இருக்கும் பொழுது கொடுக்க முடியாத வரத்தை கண்ணமரமாக வாங்கி கொடுத்தார்ல, அதுவும் ஆஞ்சநேயனுடைய விவரத்தில் நடந்துச்சு. மறக்க முடியுமா? விவரம் அப்படின்னா விவரமே தெரியாம 1000 விவரம் நீங்க சொன்னாலும் 1001வது விவரத்தை நான் இங்க கொடுத்தேன். நீங்க 1001 சொன்னீங்கன்னா நான் திருப்பி 1008 சொல்லி பார்க்கலாம். குறைஞ்சு மட்டும் என்னைக்கு போகாது, கூட தான் வரும். சாமி விவரம் தெரிஞ்சதெல்லாம் சொன்னா சரி, விவரம் தெரியாம எடுத்துட்டு போனாங்க. யார் தெரியுமா? யாரு? டச்சுக்காரர்கள். இந்த டச்சுக்காரர்கள் இன்றைக்கு திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீரளவாய், அந்த திருச்சீரளவாயில் இருக்கக்கூடிய சண்முகநாதருடைய சிலை, அந்த சிலையை என்ன பண்ணாங்களா கடத்தி எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்து கடலுக்குள்ளே செல்லும் போது பயங்கரமா இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பேரலைகள், சுனாமி, அந்த பேரலைகள் அப்படியே வந்து உயர்ந்து வருகிறது. புரியல அவங்களுக்கு என்ன காரணம். ஏன் இவ்வளவு வான்நிலை எல்லாமே சீராகவே இருந்தது, எப்போ அந்த சிலை எடுத்து உள்ள வச்சோமோ அப்போ தான் ஏதோ ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னும் போது அதுக்குள்ளே நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் முருகன் இந்த சண்முகநாதர் செந்தில் ஆண்டவர் சாதாரண ஆள் கிடையாது, சூரபதுமனுடைய ஆணவத்தை அளித்தவர், அவனையே 2 கூறாக பிளந்தவர், அவ்வளோ சக்தி உள்ளவர். இவரை எடுத்துக்கிட்டு நம்ம கரை தொட்டு உயிரோடு தாண்ட முடியாதுலான்றாங்க. அப்படி சொன்ன உடனே பார்த்தாங்க, பயம் வந்துருச்சு. ஏன்னா அதுதான் நிரூபிக்குது. அப்போ இயற்கையினுடைய சீற்றம் நிரூபிக்குது. என்ன பண்ணாங்க, எடுத்து சென்ற அந்த சண்முகநாதருடைய சிலையை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க. விவரம் தெரியாமல் எடுத்துகிட்டு போனது. இப்போ விவரம் தெரிஞ்ச கதையெல்லாம் சொன்னோம்ல, விவரம் தெரியாமல் நடந்த கதையை சொல்கிறேன். அப்படி விவரம் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் உள்ளே தூக்கி போட்டு 58 வருஷம் ஆச்சு. 58 வருஷமாக அந்த உற்சவர் சிலை திருச்செந்தூரில் கிடையாது. அப்போ 58 வருடத்திற்கு பிறகு அந்த திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த வடமலையப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவருடைய கனவிலே, பேரை சரியா சொல்றமான்னு கவனிச்சு பார்க்குறாரு பாருங்க. அப்படி சொன்ன உடனே இப்படின்றாரு. அப்போ அந்த முதியவருடைய கனவிலே முருகன் சென்று என்ன சொல்றாரு, 58 வருஷமா நீ வரணும்னு தானே நான் கடலுக்குள்ளே காத்திருக்கேன்னார். அப்போ எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவர் கனவுலையே இறைவன்ட்ட கேட்குறார். நீ வா, நீ வரும்போது எந்த இடத்துல கடல்ல எலும்பிச்சம்பழம் மிதக்குதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னார். அதே மாதிரி மறுநாள் விடிஞ்ச முன்ன ஆடுகள் அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வடமலை அப்புறம் என்ன பண்ணுறாரு, போய் கடலுக்குள்ளே தேடும் போது கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எலும்பிச்சம்பழம் மிதந்துச்சா. அந்த எலும்பிச்சம்பழம் மிதந்த இடத்துல குதிச்சு தேடும் போது மீண்டும் அந்த சிலை மீட்கப்பட்டது. அது இன்றைக்கும் திருச்செந்தூரில் இருக்கு. அப்போ விவரம் தெரியாம பேசுவாங்க. எப்படி தெரியுமா, கதை நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு நுணுக்கம் இருக்காது. என்ன நுணுக்கம்? அதில் இன்னைக்கு நிறைய பேர் வடமலையான்னு பேர் வைக்கிறோம். காரணம் முருகன் சிலையை மீட்டதுக்கான முக்கிய பங்கு அவர்கிட்ட இருக்கின்றனால. அது மட்டும் கிடையாது, முக்கியமாக சொன்ன பார்த்தியா டச்சுக்காரர்கள்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் ஆங்கிலேயர்கள்னா அது இங்கிலாந்து அவங்களை மட்டும்தான் குறிக்கும். அதை தவிர்த்து எத்தனை பேர் வந்தாங்க, போர்த்துகீசியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இவங்களாம் சிலையை எடுத்து போல, சிலையை எடுத்து சென்றது டச்சுக்காரர்கள். எப்போ 1648 வருஷத்தில் திருமலை நாயக்கர் மன்னனுடைய ஆட்சி காலத்தின் பொழுது. இது மாதிரி நிறைய விவரம் இருக்கும். சரிமா, நீ முருக பக்தை, நான் பேரை சொல்லிவிட்டேன்னா ஒரு வருஷத்தை சொல்றேன். உன் விவரத்தை நீ காட்ட, என் விவரத்தை காட்ட மாட்டேன். சரியான கட்டணம். சரிமா, இப்போ நீ சொன்ன சேர்த்தேன், திருச்செந்தூர் சேர்த்தேன், அதுக்கு முன்னாடி பேர் திருச்சிரலவை, அதுவும் சேர்த்தேன். ஆனா இதெல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ இதை சொல்றதுனால நான் உன்னை இங்கே வச்சிருக்கேன், அந்த இடம் அப்படி இருக்குமானா அதை ஒத்துக்க முடியாதனால முருகனுடைய சிலை இங்கே தான் இருக்குன்னு வடமலையாப்பர் காட்டி கொடுத்தாரு. எலுமிச்சம் கருடன் பறந்தது, எலுமிச்சம்பழத்தை மிதந்தது, கொண்டு வந்த எல்லாம் சேர்த்தேன். ஏன் அங்கங்கே போற? உன் திறமைக்கு நான் இப்போ ஒரு தீனி போடுறேன்.
நம்ம நிக்கிறோம் இந்த பகுதியிலேயே ஒரு இடத்துல கடல்ல எலுமிச்சை மிதந்தது. அப்படி அந்த எலுமிச்சை மிதந்ததால ஒரு ஸ்தலம் உருவானது. திருச்செந்தூர் முறை நம்ம பகுதியிலேயே. புரியல? திருச்செந்தூர்ல எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. இந்த கதையை நான் மறுக்கலையாமா? சரி, அங்க மறுக்கலைன்றதுனால நீ சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டி விட்டுட்டேன். ஏன் அங்க சுத்துற? நம்ம பகுதியில மிதந்தது எலுமிச்சம்பழம். இங்க ராமநாதபுரம் இங்க நம்ம பகுதியில கடலில் மிதந்தது. மிதந்துட்டு போகுது. என்ன உங்களுக்கு இப்ப அதை எடுத்து வேணா ஒரு குளிர்பான வேணா போட்டு சாப்பிடலாமா? என்ன பேச்சு? ஒரு தலையால தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க, கிறுக்கு பிடிச்சிருந்தா. ஏங்க ஒரு விஷயம் தொட்டா தொட்டு பேச தெரியுதுல? தொட்டு பேச தெரியுதுல? ஏங்க நீங்க பேசுறீங்க, நான் பேசுறீங்க. இப்ப பேசலைன்னா அதோட நிப்பாட்டிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருவான். அது அப்படி எனக்கு நீங்க இப்படி போங்கன்னு சட்டம்லாம் நீ போடக்கூடாது. அப்படி ஏன் சவரியா? நீங்க பேசலைன்னா நான் முடிச்சிட்டு அடுத்துட்டு போயிருவேன்னு நான் கேள்வி இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எனக்கு இங்க சட்டம் போட நான் இங்க கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப நான் திருப்பி கேள்வி கேட்பேனே. யார் உன்னை வேணாம்னா? நான் வேணாம்னா அண்ணே இது ஒழுங்கா நாடகம் முடிகிற மாதிரி ஒரு பேசலண்ணே. அப்படியே வச்சுக்க. நீ ஜெயமாதவனே பிடிக்காதுன்னு சொன்ன ஆள்கிட்ட போய் நான் அப்படியே அண்டி வளரணும் எனக்கு ஒரு அவசியம் கிடையாதுமா. உங்களை யாரும் அண்டியெல்லாம் வள சொல்லல. அப்புறம் அதுக்காக ஒரு விவரம் பேசுற ஆளை நிப்பாட்டி ஒரு இப்ப நீ இருமா உன் கதையை நிப்பாட்டுறா. உன் கதையை பாதியில் நிப்பாட்டுறா. கதையை நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லி நீ சொன்ன கதையை ஆமோதிச்சு அதுல மேற்கோள் காட்டி இப்ப என் கேள்வி தொடுத்திருக்கேன். உன் கதையை நான் மறுக்கலையே, உன் கதையை நான் நிறுத்தலையே.